ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு, கோவில்களில் மடிப்பிச்சை எடுப்பது எப்படி, அது எந்த தெய்வத்துக்கு எடுக்கணும், எந்த முறைப்படி எடுக்கணும், அது எடுத்தால் என்ன பலன் கிடைக்கும் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அற்புத கீர்த்தி வேண்டேன், ஆனந்த வாழ்க்கை வேண்டேன், நற்பொருள் குவிதல் வேண்டேன், நிலமெல்லாம் பெருக வேண்டேன், கற்பகம் மூர்த்தி தெய்வ களஞ்சியம் சென்று பொற்பாதம் பணிந்து பாரி பொய்யில்லை கண்ட உண்மை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பொதுவாகவே நம்மளுடைய ஹிந்து மதத்தில் நிறைய வழிபாடுகள் உண்டு. அது ரொம்ப முக்கியமாக பால் குடம் எடுக்கிறது, காவடி எடுக்கிறது, மடிப்பேச்சி எடுக்கிறது, அதுக்கப்புறமாக அங்க பிரதட்சணம், மடிப்பிரதட்சணம், மாவிளக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விதத்துக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகள் உண்டு. இந்த ஒவ்வொரு விதமான வழிபாடுகளும் நேர்த்திக்காட்டிலும் நமக்கு நிறைய பலன்களை கொடுத்துட்ருக்கு. அதில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா மடிப்பிச்சை எடுப்பது எப்படி அப்படின்ற பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மடிப்பிச்சை எடுக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லாராலையும் அவ்வளோ ஈஸியாக முடியாது. இன்றைக்கி நிறையா பேர் பண்ணுறாங்க. ஆனால் இதை வந்து ஆத்மார்த்தமாக உள்ளன்போடு உண்மையான பக்தியோடு செய்யும்போது நம்ம நினச்சதை விட 2-3 மடங்கு பலன்கள் நமக்கு வந்து அந்த தெய்வம் தரும். சரி, ஓகே. இதை வந்து எந்த தெய்வத்துக்கு எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ பெரும்பாலும் அம்மனுக்கு எடுப்பாங்க. அதற்கப்புறமாக இப்போ முருகனுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. பெருமாள் கோவிலில் கண்டிப்பாக அந்த மடிப்பேச்சை எடுப்பாங்க. திருப்பதி மாதிரியான பெரிய ஸ்தலங்களில் வந்து இந்த மடிப்பேச்சை எடுப்பாங்க. சரி, ஓகே. இதை வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு என்னுடைய குருநாதர் சொன்ன வழிமுறையில் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த தெய்வத்துக்கு விரதம் இருந்தாலும் சரி, எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் சரி, எந்த கோவிலுக்கு நீங்கள் யாத்திரை போனாலும் சரி, முதல்ல நம்ம வீட்டில் கூடிய கன்னி பிள்ளையார் அப்படின்னு சொல்லி நம்ம சாமி ரூமில் ஒரு பிள்ளையார் வச்சுருப்போம். அவர் பேர் கன்னி பிள்ளையார், கன்னிமூல கணபதினு சொல்லுவாங்க. கன்னி பிள்ளையாரை வழிபாடு செஞ்சுட்டு அதற்கப்புறமாக அவங்க குலதெய்வத்துக்கிட்ட உத்தரவு வாங்கிக்கணும். நீங்கள் எந்த வேலை செய்தாலும் சரி, நீங்கள் வெளியில் போனாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, உள்ளூரில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த கோவிலுக்கு யாத்திரை போனாலும் சரி, எந்த கோவிலுக்கு நீங்கள் மாலை போட்டாலும் சரி, உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட உத்தரவு வாங்கிக்கணும். குலதெய்வத்துக்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அதற்கப்புறமாக நீங்கள் எந்த தெய்வத்திற்கு இந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ, உதாரணமாக முருகப்பெருமானுக்காக மடிப்பேச்சை எடுக்கிறீங்க அப்படின்னா, முருகப்பெருமான் கிட்ட என்ன வேண்டுதலுக்காக இந்த மடிப்பேச்சை எடுக்கிறீங்க அதை வந்து வேண்டுதலாக வச்சுட்டு 11 நாள் விரதம் இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து மடிப்பேச்சை வந்து சாதாரணமாக எடுக்கிறாங்க. அதை அப்படி எடுக்கக்கூடாது. 11 நாள் விரதமாக இருக்கணும். அந்த 11 நாள் அசைவம் எதுவும் எடுத்துக்கக்கூடாது. ரொம்ப சுத்தபத்தமாக அந்த விரதம் இருக்கணும். இருந்தது ஏதாவது ஒரு நேரம் மட்டும் உணவு எடுத்துக்கணும், இல்லை 2 நேரம் கூட நீங்கள் உணவு எடுத்துக்கலாம், உங்களுடைய வசதியை பொறுத்தது. எடுத்ததுக்கப்புறமாக 11 நாள் விரதம் எடுத்தாச்சு. 11 நாள் விரதம் ஆரம்பித்ததுக்கப்புறமாக உணவு முறையில் எடுத்துகிட்டு தினந்தோறும் காலையிலையும் மாலையிலும் உங்களால் முடிஞ்ச முருகன் ஸ்லோகங்கள் நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியும் அந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லலாம். அப்படி உங்களுக்கு படிக்க தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல், இந்த மாதிரி நிறைய யூடியூப் சேனல் வந்து இந்த ஸ்லோகங்கள் இருக்குது, அதை வந்து நீங்கள் ஒலிக்க செய்யலாம். செஞ்சதுக்கப்புறமாக தினந்தோறும் முருகப்பெருமானுக்கு பூஜை முடிச்சுட்டு எந்த நோக்கத்திற்காக இந்த விரதம் இருக்கீங்களோ, எந்த கோவில் இந்த விரதம் இருக்கீங்களோ அந்த கோவிலுக்கு போய்க்கோங்க. போனதுக்கப்புறமாக அந்த கோவிலுடைய மூலவரை தரிசனம் பண்ணிவிட்டு மூலவர்கிட்ட சொல்லுங்கள், அப்பனே இன்னைக்கு வந்து நான் மடிப்பேச்சை எடுக்கிறேன், இந்த விரதத்துக்காக இந்த மடிப்பேச்சை எடுக்கிறேன் சுவாமி, மூலவரை மனசார வேண்டிட்டு அவர்கிட்ட அவங்க பிரார்த்தனையாக சொன்னதுக்கப்புறமாக வெளியில் வந்து அந்த மடிப்பேச்சை எடுக்கணும். முட்டிக்கால் போட்டு தான் மடிப்பேச்சை எடுக்கணும். பெண்களாக இருந்தால் அவங்களுடைய முந்தி சிலையில் எடுக்கலாம், ஆண்களாக இருந்தால் அவங்களுடைய மேல் துண்டல் எடுக்கணும். எடுக்கும்போது நம்ம குடும்பத்துலேருந்து யாராவது வந்திருப்பாங்க, நம்ம கூட அம்மா அப்பா வந்திருப்பாங்க, இல்லை கணவன் மனைவி வந்திருப்பாங்க, இல்லை குழந்தைகள் வந்திருப்பாங்க, இல்லை மாமனார் மாமியார் இருப்பாங்க. அவங்க தான் இதை ஆரம்பித்து வைக்கணும். அவங்க கையில் வந்து ஒரு 11 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, எவ்வளோ காசு அவங்க கையில் இருக்கோ அவங்கக்கிட்ட அந்த கோவிலுடைய மூலவர் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் கோவிலுக்கு முன்னாடி தலைவாசலில் நின்று முட்டிக்கால் போட்டு முந்தி சிலையை விரித்து அல்லது துண்டை விரித்து அவங்க கிட்ட கொடுத்து நம்ம குடும்பத்தில் கூடிய பெரியவர்கள் அல்லது குழந்தைகள்லாம் அதை ஆரம்பித்து வைக்கணும். ஆரம்பித்து வச்சதுக்கு அப்புறமாக உங்களுக்கு எவ்வளோ நேரம் அங்கே இருந்து எடுக்கணும்னு தோணுதோ அவ்வளோ நேரம் நீங்கள் எடுக்கலாம். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் உங்களுடைய வசதியை பொறுத்து எடுக்கலாம். குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும், நல்ல பலன்கள் கிடைக்கும். மடிப்பேச்சை எடுக்கிறவங்களுடைய முகத்தை பார்த்தாலே தெரியும், அவனுக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்கும், கழுத்தை எடுக்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்கும். மரணத்தின் எல்லை வரை போயிட்டு வந்திருப்பாங்க. மடிப்பேச்சை எடுக்க சாதாரணமாக எடுக்க முடியாது. அம்மா தாயே பிச்சை போடுங்கன்னு சொல்கிற வார்த்தைகள் வந்து எந்த மனுஷன் வேலைக்கு சாதாரணமாக வராது. ஆனால் அதெல்லாம் பண்ணுற அளவுக்கான ஒரு கஷ்டமான சூழ்நிலை நம்ம இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேண்டுதல் நீங்கள் செய்யுங்க. நீங்கள் நினச்சதை விட பலன் கிடைக்கும். சரி, நம்ம வந்து மடிப்பேச்சை எடுத்துட்டோம். நம்ம அம்மா அப்பாவோ யாரோ ஒருத்தர் ஆரம்பித்து வச்சுட்டாங்க. நம்ம வந்து மடிப்பேச்சை எடுத்துகிட்ருக்கோம். 3 மணி நேரம் 4 மணி நேரம் முட்டங்கால் போட்டு நம்ம கேட்கணும், வாய் விட்டு தான் கேட்கணும். சுவாமி பிச்சை போடுங்க, அம்மா தாயை தர்மம் போடுங்க அப்படின்னு சொல்லி வாய் விட்டு கேட்கணும். நம்ம நிற்கிறத பார்த்து, நம்ம முகத்தை பார்த்து அவங்களுக்கு தெரியும். பக்தர்கள் நம்மளை தாண்டி போயிட்டுருப்பாங்களே அவங்களுக்கு தெரியும். அவங்களே தட்சிணை போட்டுருவாங்க. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நம்ம அந்த மடிப்பேச்சை எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமாக அந்த பணத்தை என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இன்றைக்கி நிறைய பேர் நிறையா சொல்கிறாங்க. எனக்கு என்னுடைய குருநாதர் சொன்னதாக தான் அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அந்த தட்சணை இருக்கு இல்லையா, நம்ம மடிப்பேச்சை எடுத்துருப்போம் இல்லையா, அதில் எவ்வளோ இருக்குதோ அந்த காசை எண்ணி பார்க்கக்கூடாது. அதில் எவ்வளோ காசு இருக்குதோ அந்த காசை அப்படியே கொண்டு போயிட்டு கோவிலில் முன்னெடுக்கக்கூடிய உண்டியலில்
நீங்கள் வந்து அதில் வந்து 101 ரூபா மட்டும் எடுத்து வச்சுக்கணும். வச்சுட்டு மீதி பணத்தை எல்லாத்தையும் உண்டியலில் போட்டுரும். என்ன சொல்லி போடணும்னா, அப்பனே முருகா, இந்த பிரச்சனைக்காக நான் மடிப்பிச்சை எடுத்தேன், நான் என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றிட்டேன், என்னுடைய வேண்டுதலும் எனக்கு பிச்சையிட்ட அன்பர்களின் வேண்டுதலை நீ நிறைவேற்றி கொடுப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அந்த தட்சணை ஃபுல்லாக உண்டியலில் போட்டணும். போட்டதுக்கப்புறமாக நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். நம்ம 101 ரூபா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த 101 ரூபாயை வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு பீரோவில் வச்சிடணும். வச்சதுக்கப்புறமாக அடுத்த முறை நீங்கள் மடிப்பிச்சை எடுக்கும்போது இந்த காசை சேர்த்து போட்டு நீங்கள் மடிப்பிச்சை எடுத்து திரும்ப வரும்போது ஒரு 101 ரூபா எடுத்துக்கணும். இந்த மடிப்பிச்சை எத்தனை வருஷம் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுடைய தோது பொறுத்தது. குறைஞ்ச வருஷம் 3 வருஷம் எடுக்கலாம், 6 வருஷம் எடுக்கலாம், 9 வருஷம் எடுக்கலாம். இந்த எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அடியேன் வந்து நான் மடிப்பிச்சை எடுப்பேன். எப்போ எடுப்பேன்னா, சஷ்டியில் எடுப்பேன். சஷ்டி அன்றைக்கி திருச்செந்தூரில் கண்டிப்பாக மடிப்பிச்சை எடுத்து காணிக்கை செலுத்துவேன். 2வது வந்து மாசி மகத்துக்கு நான் மடிப்பிச்சை எடுப்பேன். மாசி மகம் 8ஆம் திருல வந்து சுவாமி பச்சை சாத்தி வருவார், அன்னைக்கு மடிப்பிச்சை எடுப்பேன். எனக்கு முருகப்பெருமான் நிறையா கொடுத்துருக்காரு, அதற்கு நன்றி கடனாக என் வாழ்நாள் முழுக்க எடுக்கிறேன்னு சொன்னால் நான் சுவாமிகிட்ட வேண்டியிருக்கேன். அது மாதிரி உங்களுடைய வேண்டுதலை பொறுத்தது. உங்களுக்கு சுவாமி என்ன கொடுத்துருக்காரு, நீங்கள் என்ன வேண்டிக்கொள்ளியோ உங்களுடைய வேண்டுதலை பொறுத்தது நீங்கள் வந்து இந்த மடிப்பிச்சை எடுக்கலாம். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், 11 நாள் விரதம் இருந்து இந்த முறையில் நீங்கள் மடிப்பிச்சை எடுத்தால் உங்களுக்கு நீங்கள் நினச்சதை விட 2 மடங்கான பலன்கள் கிடைக்கும். மடிப்பிச்சை எடுப்பதற்கு ஒரு திடமான மனசு வேணும். ஏன்னா எல்லார்கிட்டையும் போய் எனக்கு தட்சணை போடுங்கன்னு எல்லாராலையும் கேட்டுற முடியாது, நமக்கு அதுக்கு மனசே வராது. இன்னொரு விஷயம், மடிப்பிச்சை எடுக்கவங்கள முகத்தை பார்த்தாலே தெரியும் அவனுக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்கும், அவனுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஒரு வைராக்கியத்தில் வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு வந்து அவங்க வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லி நம்மளும் வந்து இந்த தட்சணை போடும்போது சுவாமி நமக்கும் பல நல்ல வரங்களை வழங்குவார். இதுதான் வந்து மடிப்பிச்சையோட சிறப்பு. இந்த முறையில் நீங்கள் எடுத்து பாருங்களேன், உங்கள் வாழ்க்கை இன்னும் நிறைய மாற்றங்களை முருகப்பெருமான் கொடுப்பார். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது முருகனடிமை ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். வான்வகையில் வளாது பெய்க மலைவளம் சிறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அரங்கள் உங்கள் நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வினதி விலங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம் வல்லம். ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் மற்றும் முகநூல் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு வேல்மாறல் புத்தகம், ஒரு வேல், அதை வைத்து வழிபடக்கூடிய ஒரு கிண்ணம் வந்து நம்ம வந்து அன்பளிப்பாக கொடுத்துட்ருக்கோம். யாருக்கெல்லாம் இந்த வேல்மாறல் புத்தகம் வேலும் வேணுமோ அவங்கெல்லாம் வந்து நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் தகவலை எனக்கு டிஎம் பண்ணுங்கள், உங்களுக்கு கொரியரில் அனுப்புகிறோம். நன்றி, வணக்கம்.